ஐயோ என்னது இது ரோட்ல நம்ம எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. என்னடா இது? ஐயோ ஃபேமே இங்க பாருங்க சம்பவம் பண்ணி வச்சிருக்காங்க. இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா எரிஞ்சிருமே. யாரா இதை பண்ணது? ஐயோ அப்பா காலில் சுட்டுருச்சு. ஓரமாக போட்டுருங்க. ஏதாவது வண்டி இதை ரோடு இது இந்த வண்டியில் கீது ஏறிடுச்சுன்னா ரொம்ப இதாயிரும். அப்பா புகை நின்றுச்சு. ஐயோ ஐயோ இது கூட பரவாயில்லைங்க. காரு பெரிய வண்டிக்கெலாம் பிரச்சனை இல்லை. இதுவே நம்ம பைக்கெலாம் வந்துட்டு இருந்தோன்னு வச்சுக்கோங்க, திடீர்னு அடியில் கீது மாட்டிருச்சுன்னு வச்சுக்கோங்க, சக்க சம்பவம் ஆயிரும். எனக்கு தெரிஞ்சு இந்த லாரிக்கார அங்கிள்ஸ் பூமர் அங்கிள்ஸ் தான் வந்து இந்த மாதிரி எரிச்சு போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பேட் பில்லோஸ் பையா அப்படியே ஃபுல் டேங்க் பண்ணி விடுங்க. फुल टैंक कार्ड नहीं है? कार्ड नहीं, जीपे नंबर ओके कार्ड आई गिव कार्ड फुल टैंक कार्ड போட்டா டிஸ்கவுண்ட் தருவீங்களா? டிஸ்கவுண்ட் நோ டிஸ்கவுண்டா? சரி ஊத்துங்க. पेट्रोल करेक्ट இல்ல. पेट्रोल क्वांटिटी अच्छा क्वालिटी ओके போட்டுடுங்க भैया 112 ரூபாயா உங்க ஊர்ல? 112 rupees petrol. Our road also same price only. Bhaiya round off bhaiya சிந்தாம மெதுவா லடாக் வரைக்கும் போனோம். நீங்கள் இங்கே சிந்தி விட்டிங்கன்னா எப்படி போகிறது? இந்த 1000 ரூபா பெட்ரோலை வச்சுட்டு லடாக் போக முடியுமான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போக முடியாது. யூடியூப் TN37 TN37 பைக்கர். திஸ் இஸ் அவர் சேனல். ஓகே திஸ் இஸ் மீ. ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம லடாக் வரைக்கும் போகிற வரைக்கும் உங்கள் சப்போர்ட் கொடுங்க. ஃபேமே ஃபியூல் போட்ட பாவத்துக்கு ஒரு 3 சப்ஸ்கிரைபர்ஸ் பிடிச்சிட்டேன். அப்போ இப்படி தான் சப்ஸ்கிரைபர்ஸ் வாங்குதே நீங்கள் கேட்பீங்க. அப்படிலாம் கிடையாது, அவங்க தான் சேனல் பேர் கேட்டாங்க. அதனால் அப்படியே டைப் பண்ணி கொடுத்துட்டு நம்ம சேனல் பேரை அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஸோ வந்துட்டு டுவர்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா ரொமான்ஸு ஆரம்பிச்சிட்டான் மச்சான். இதுக்கு இறாடே இதுக்கோசரம் நானுமே வந்து கல்யாணம் பண்ணுறேன்டா. 30 days லைக் ஆல் இண்டியா ட்ரிப். எஸ் no it's just a passion. This is my channel and this is me. Hi. My name Kichaa. Yeah. So you are from this place? No, we are from Adilabad. All the best for your ride. Thank you. Okay, bye. நார்த் சைடில் மட்டும்தாங்க இந்த மாதிரி நிறுத்தி யார் நீங்கள், எங்கேருந்து வரீங்க, எங்கே போகிறீங்க, உங்கள் சேனல் பேர் என்ன அப்படின்னு சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணுவேன். நம்ம ஊர்லேயும் பண்ணுவாங்க. பட் வந்து மோஸ்ட்டாக வந்து நார்த் சைடில் வந்து ரொம்பவே இதை கேட்பாங்க, நான் பார்த்துருக்கேன். ஏன்னா லாஸ்ட் டைம் நம்ம லே போகும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய நார்த் இண்டியன்ஸ் வந்து உங்கள் சேனல் பேர் என்ன, எங்கேருந்து வரீங்க அப்படின்னு வந்து பைக்கிங் வந்து பயங்கரமான க்ரேஸாக இருப்பாங்க. அரே பூமர் அங்கிள் என்னமே நீ ராங் சைடில் வர்ற, அங்கே தான் உங்களுக்கு தனியாக ஒரு லேனே செஞ்சு போட்டிருக்காங்களே, அந்த லேனில் போகலாம்ல. நாக்பூர் 161, ஜபால்பூர் 441, வாரணாசி 867. ஆனால் இந்த ஊரை பார்த்தீங்களா ரொம்பவே அமைதியோ அமைதி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. செம்ம அமைதியாக இருக்குது. ஆனால் இந்த இடம் இதுவே இருட்டில் யோசிச்சு பாருங்கள், ராபரி பண்ணாங்க அவ்வளோதான், துண்டைக்கானு துணியாக்கானு ஓட விட்டுருவாங்க. அதனால இந்த மாதிரி இடம்லாம் வந்துட்டு நம்ம பகலில் மட்டும்தான் வந்துட்டு வரணும். நைட் நேரம் கொஞ்சம் ஆபத்தானதும் கூட. ஏன்னா நைட்டு சிக்கிட்டுன்னு வச்சுக்கோங்க, சின்ன பின்ன மாக்கிடுவாங்க. நமக்கு யார் இருக்கா? நமக்கு நம்ம தான் இருக்கோம், நம்ம தான் நம்மளை பாதுகாத்துக்கணும். ஸோ வந்துட்டு அதனால நம்ம கொஞ்சம் சேஃப் கார்டாக தான் இருக்கணும். ஒட்டகம்
ஏய் இங்கே பார்த்தீங்களா ஒட்டகத்தை? அரே ஒட்டகம் பாய்ஸ், நீங்கள் என்னடா பண்ணுறீங்க இந்தாண்ட? ஆமாம், லடாக்கில் மட்டும்தானே இந்த ஒட்டகம்லாம் இருக்கும். ஏய் இங்கேயும் இருக்கோ? சரி ஓகே பாய். சாமி ஒரு பயங்கரமான சம்பவம் ஒன்று பண்ணிட்டாங்க. என்னாச்சுன்னா நான் அப்படியே வந்துட்டு இருந்தேன், ஒரு கார் அப்படி இந்தாண்ட வந்தது. நானும் அப்படியே போயிட்டு தான் இருந்தேன். குழி இருந்தது ஆக்சுவலாக ஃப்ரண்ட்டில். அந்த குழி இருந்ததை நான் பார்க்கவே இல்லை. குழியில் விட்டாங்க. ஃப்ரண்ட் அலாயும் சரி ரியர் அலாயும் சரி அப்படியே பிரேக் ஆகி காற்று வேறு இறங்கிடுச்சுங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் வந்து மச்சான்ட்ட சொல்லிட்டேன் ஆல்ரெடி, இந்த மாதிரி மச்சான் காற்று இறங்கிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வரும்போது நல்லா தான் இருந்தது. நான் லைட்டாக ஒன்றும் இருக்காது அப்படின்னு சொல்லி நினச்சி வந்தேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெண்டு ஆயிடுச்சு. இங்கே பேரும் பெண்டாகி பிரேக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பின்னாடியும் பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்தீங்களா பிரேக் ஆகிடுச்சு. ஐயோ சபரி ப்ரோட்டை வேறு என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு வேறு தெரிலைங்க. இப்போ எப்படி பார்த்தாலும் நம்ம அங்கேருந்து இப்போ நான் சொல்லிட்டேன் கோயம்புத்தூரில் இது பார்சல் போட சொல்லிட்டேன் கொரியரு. ஆனால் வந்துட்டு எப்போ ஆனால் எப்படி பார்த்தாலும் 2 நாள் ஆகுங்க போயிட்டு வர்றதுக்கு கொரியரு. என்ன பண்ணுறதுன்னு வேறு தெரியல எனக்கு. ஸோ தேவையில்லாமல் ஒரு வேலைங்க. நான் அப்பவும் நினச்சேன், ஆக்சுவலாக அப்பவுமே நினச்சேன் ஏதோ திருஷ்டி படுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். அதேமாரியே ஆயிடுச்சுங்க. ஓ சக்க ஃபஸ்ட்டாகுதே. அப்போ தான் நினச்சேன் ரயிலில் எந்த சம்பவம் பண்ணக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது, பார்த்து பத்திரமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். இன்றைக்கி என்ன ஆச்சுன்னே தெரிலைங்க. ஆக்சுவலாக நான் ஒன்றுமே பண்ணல, நான் பாட்டுக்கு மெதுவாக தான் வந்துட்டு இருந்தேன். திடீர்னு இப்படி ஒரு சம்பவம் நடக்குங்கிறத நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆக்சுவலாக இதை நான் எப்படி சபரி ப்ரோட்டை சொல்கிறது அப்படின்னு தான் தெரியல. வா பொருள் மேட்ரு இல்லைங்க, பொருள் வந்துடும். கோயம்புத்தூரில் இருக்குது. பொருளுக்கு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். பொருள் இப்போ வந்துடும், பிரச்சனை இல்லை. ஆனால் 2 நாள் ஆகுமே, அதை நினச்சாதான் ரொம்ப பயமாக இருக்குது. 2-3 நாள் கூட ஆகலாம். ஏன்னா ட்ரிப்பு நம்மளால தள்ளி போகக்கூடாது இல்லையா. வா நேரமே சரியில்லைங்க, என்ன பண்ணுறதுனே தெரில. இன்றைக்கும் நான் சீரியஸாக நினச்சா எனக்கு அழுகாச்சியாக வருது. ஆனால் குழி பார்த்தேன், ஆனால் அது அவ்வளோ பெரிய குழியெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியல, இம்பேக்ட் ஆகலை. நான் பாட்டுக்கு அப்படியே வந்துட்டேன் குழியில். ஷிட், எனக்கு என்ன சொல்கிறதுனால தெரியலையே. சபரி ப்ரோட்டை ஐயோ என்னடா இங்கே ஒரு ஆக்சிடெண்ட்டு. பகுனமே சரியில்லையே. உங்களுக்கும் நேரம் சரியில்லை, எனக்கும் நேரம் சரியில்லை. சிரிக்காமல் உட்கார, நானே சோகத்தில் உட்காந்துட்ருக்கேன். மச்சான் அலாய் வேற உடஞ்சிருச்சு மச்சான். பெரிய குழியா? ப்ரோ ஆமாம் ப்ரோ. ஜாலி ரைடா. அலாய் சொல்லிட்டேன் கோயம்புத்தூரில் வந்துடும் அலாய். இறங்க நீ ஹேண்ட் போட்டு இறங்க. ஷோரூம் முன்னாடி தான் இருக்கு, மாற்றிக்கலாம் அலாய் இல்லை. இது ஹேண்டு போட முடியல. நீ இறங்க, நான் பிடிச்சிங்க. அப்படி இல்லை மச்சான் பெண்ட் எடுக்க முடியாது. அந்த இடத்து ஃப்ரண்ட் கிராக் மச்சான். பின்னாடி தான் இருக்கு, போகிற வழியிலே தான் இருக்குது. எப்படி நாக்பூர் தானே ஈஸியாக நம்ம நாளைக்கு ஒரு நாள் இருந்து எல்லாத்தையும் முடிச்சிடலாம். ஏன் டல்லாக இருக்கு? விடு மாற்றிக்கலாம் ப்ரோ. சாரி ப்ரோ, வேணும்னே பண்ணல. मैजिक में जाएगा ना 4 व्हीलर गाड़ी पे, 4 व्हीलर गाड़ी बात करूँ? हाँ कितना होगा? उससे पूछना पड़ेगा ना। पूछ के रिंग घाट मिल जाएगा इसका। रिंग नहीं गया ना।
नहीं रिंग पेंट हो गया ना 20 किलोमीटर 20 किलोमीटर हिंगल घाट ये ब्लल जाना गाड़ी ठालक जाना எடுத்து வைக்கணுமா யார் இப்போ தூக்குறது தூக்கு 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 ठाओ ठाओ और तज हो गया ए चढ़ाओ इधर से उठाना क्या क्या ओ वंडी साइड நானே வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சோகத்தில் இருக்கேன். உனக்கு என்னடான்னா பானிபூரி பேல்பூரி ஏன்டா டேய்? ஏய் நான் வந்ததுல பேல்பூரி வாங்கி கொடு பேல்பூரி வாங்கி கொடு. யாராச்சும் வாங்கி கொடுத்தீங்களா? அண்ணன் பேல்பூரி கொடுத்துருவாரு.